இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்மஸ் பெருவிழா மகிழ்விலே நாம் அனைவரும் இருக்கிறோம். வருடம் முழுவதும் இந்த மகிழ்ச்சி நம்மை ஆட்கொள்ள வேண்டும். ஆனாலும் மிகச்சிறப்பாக இந்த கிறிஸ்மஸ் வாரத்தில் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை நான் மறுபடியும் வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்று திருத்தூதர் நற்செய்தியாளர் புனித யோவான் திருவிழா. நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 2-8. இயேசுவினுடைய உயிர்ப்பு நிகழ்வை யோவான் பேதுரு தெரிந்து கொண்டு பேதுரு முன்னதாக ஓடுகிறார். அவரை தாண்டி இன்னும் விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைகிறார். யோவான் பேதுருவுக்காக காத்திருக்கிறார். குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதையும் கண்டார். உள்ளே நுழையவில்லை. பேதுருவுக்காக காத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த யோவான் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு முதல் சாட்சி. மரியாவுக்கு, மகதலா மரியாவுக்கு அடுத்து பேதுருவும் யோவானும் தான் சாட்சியாக நிற்கிறார்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு. இதை நான் எதோடு சேர்த்து சிந்திக்க விரும்புகிறேன் அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 26 இதோ உன் தாய் என்று இயேசு தன்னுடைய அன்னை மரியாவை யாரிடம் ஒப்படைக்கிறார்? தன்னுடைய அன்பு சீடரிடம். இயேசுவை யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களிடம் அன்னை மரியா இருக்கிறார். இயேசுவை யார் அன்பு செய்கிறார்களோ அவர்கள்தான் இயேசு உயிருடன் இருக்கிறார் என்பதற்கும் சாட்சி. கிறிஸ்மஸ் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகிறோம். அந்த மகிழ்ச்சி நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இயேசுவினுடைய அன்பு சீடராக, அன்பு சீடத்தியாக நாம் விளங்க வேண்டும். நாம் பல காரியங்களை சாதிப்பதாக எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் யோவானிடம் இருந்த அந்த அன்பு, இயேசுவின் மீது அன்பு, அந்த அன்பு நம்மிடம் இல்லாவிட்டால் 4:8 யோவானிலே வாசிக்கிறோம், அன்பே கடவுள், கடவுள் நம்மிடம் இல்லை. நாம் இயேசுவினுடைய சீடர்கள், சீடத்திகளாக வாழ்வதற்கு அன்பு சீடர்களாக, அன்பு நிறைந்த சீடத்திகளாக வாழ வேண்டும். அப்பொழுது அன்னை மரியா நம்மோடு இருக்கிறார். கிறிஸ்து இயேசு உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உயிருள்ள காலம் அவர் நம்மோடு இருப்பார். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அன்பு நிறைந்தவர்களாக, அன்புள்ள சீடர்கள், சீடத்திகளாக வாழுகின்ற வரத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.